மீனவர் பிரச்சினை தொடர்பாக மத்திய மற்றும் இலங்கை பிரதிநிதிகள் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை மீனவ பிரதிநிதிகள் செய்தியாளர்களை சந்திக்கும் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மீனவ பிரதிநிதியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். வந்துட்டு இப்ப இந்திய அரசாங்கத்தோட பேசுறதுக்கு அவங்க பிரச்சனையை சொல்றீங்க. சரி, இதை நீங்க இந்திய அரசாங்கம் சொல்றீங்க. இதுவே தமிழ் உங்களுக்கு பிரச்சனை தமிழ் மீனவர்களுக்கும் இவங்களுக்கும் தான் இல்லைங்களா? சோ இது அந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங் முன்னோட்டமா அது 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு தீர்க்கமாக 20ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்வோம்ங்கிறது எங்களுக்கு தீர்க்கமாக சொல்லப்படவில்லை. எங்களுக்கு டெல்லியிலே தமிழக மீனவர்கள் இன்று காலை 11 மணிக்கு எங்களுடன் பேசுவதற்காக அங்கே உள்ள மீனவ பிரதிநிதிகள் 5 பேர் வருவதாகவும் திரு தேவதாஸ் உட்பட அவர்கள் வருவதாகவும் அவர்களுடன் 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. 20ஆம் தேதி நேற்று நாங்கள் எங்களுடைய இந்தியாவுடைய மத்திய அமைச்சர் கௌரவ மணிசங்கர் ஐயர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். இப்ப இல்லையா, முன்னாள் மத்திய அமைச்சரா அவர்களை சந்தித்த பொழுது அவர் எங்களுடன் பேசின பொழுது 20ஆம் தேதி தமிழ்நாட்டிலே மீனவர்கள் பேசுவார்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுடைய கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ராஜேஷ் சேனாரத்ன அவர்கள் எங்களுடன் வந்திருக்கின்றார்கள். அவர் விசேஷமாக எங்களுடைய வடபகுதி தமிழ் மக்கள் மீது, சிறுபான்மை மக்கள் மீது விசேடமாக அக்கறை கொண்டவர். முன்னாள் எங்களுடைய இலங்கையினுடைய விஜயதுங்கா அவர்களுடைய தலைமையிலே இவர் தமிழ் மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அமைச்சர். அவரோடு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற சந்தோஷப்படுறோம். இனவாதிகள் இருந்தாலும் இன்று வரை தமிழர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக இலங்கையிலே குரல் கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவர் எங்களுடைய கௌரவ ராஜேஷ் சேனாரத்ன அவர்கள். அவருடைய காலத்திலே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் முற்படுகின்றோம். அவருடைய காலத்திலே தீர்த்து தந்தால் ஒழிய வருவர்களால் எங்களுக்கு அது தீர்க்கப்படும் என்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக எங்களுடைய கௌரவ அமைச்சர்கள் தலைமையில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் சுமூகமான ஒரு முடிவை எட்டுவதற்காக. 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்பது ராஜிதா சேனாரத்ன உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? 20ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது இல்ல, அப்படி எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. காலையில வரைக்கும் தேவதாஸ் இங்க தான் இருந்திருக்காரு, டெல்லியில தான் இருந்திருக்காரு. இருந்தபோது ஏன் அந்த சந்திப்பு நடத்தப்படவில்லை? நடத்தப்படவில்லை என்கிறது எங்களுக்கு தெரியாது. தேவதாச கேளுங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கு 20ஆம் தேதி வாக்கில் இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை தமிழகத்தில் நடக்க போகுது. இது தமிழக மீனவர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் அறிவித்தல். அப்படி இருக்கும்போது இலங்கை அரசாங்கம் உங்களிடம் ஏதாச்சும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்க போது இல்ல 20ஆம் தேதி வாக்கில் பேச்சுவார்த்தை நடக்க இந்த நிமிடம் வரை இந்த நிமிடம் வரைக்கும் 20ஆம் தேதி பேச்சுவார்த்தைங்கிறது எங்களுக்கு சொல்லப்படவில்லை. டெல்லியிலே தமிழ்நாடு மீனவர்கள் இன்றைக்கு நேற்று பேசுவதாக இருந்தது. பிறகு இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு பேசுவதாக இருந்தது. அவர்கள் வரவில்லை. சிலவேளை அவர்கள் இன்றைக்கு வராதால 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் அது சம்பந்தமாக அறிவிக்கப்படவில்லை. நாங்கள் இதை முடித்துக்கொண்டு எங்களோட அமைச்சரிடம் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி அதாவது இருதரப்பு பேச்சுவார்த்தையில ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நீங்கள் நிஜமாவே நம்பினாங்க. சில ரெண்டு தரப்புலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் இலங்கை பகுதியை சார்ந்த தமிழக மீனவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வு கச்சத்தீவா அமையும் என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படும் பட்சத்தில், கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதல்ல, இது இந்தியாவை சார்ந்த பகுதி. சில அரசியல் நிர்பந்தம் காரணமாக தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி அளிக்கும் பட்சத்தில் தீர்வு காண முடியும் என்று நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு ஒத்துக்கொள்வீர்கள். கச்சத்தீவுங்கிறது இரு நாட்டு பிரச்சனை, அதை ஒப்படைப்பதா இல்லையாங்கிறது. ஆனால் தமிழக மீனவர்கள் சொல்லுவது போல கச்சத்தீவை மீட்டால் கச்சத்தீவுடன் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு அருகாமையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது. தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு என்று சொல்லிக்கொண்டு இலங்கையிலே மன்னார் மாவட்டத்தில் உள்ள விடத்தல் தீவு இந்திய எல்லையில் இருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விடத்தீவு என்ற ஒரு பகுதியில் மீன் பிடிப்பதால் தான் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது. கச்சத்தீவுக்கு அண்மையில் மீன் பிடித்தால் எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் சொல்வது எப்படி என்றால், இவர்கள் கச்சத்தீவுக்கு அருகாமையில் மட்டும் மீன் பிடித்தால் அதனால் எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நாங்கள் எல்லாம் இங்கு துக்கப்படுவது எங்களுடைய வடபகுதியில் உள்ள தலைமன்னார் தொடங்கி முல்லைத்தீவு வரையான பகுதிகளுக்கு வருவதால் தான். கிட்டத்தட்ட தலைமன்னாருக்கு மன்னார் எல்லையிலிருந்து 19 கிலோமீட்டர்
இடைவெளி இருக்கின்றது, கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர். அவர்கள் கச்சேரி என்று சொல்லிக்கொண்டு 19 கிலோமீட்டர் உள்ள தலைமன்னார் தொடங்கி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள முல்லைத்தீவு வரைக்கும் செல்கிறார்கள். யாழ் மாவட்டத்தில் நெடுந்தீவு நாங்க எங்களுடைய மீனவர்களோட நாங்க பேசுவோம். கச்சதீவை இலங்கை மக்கள் கச்சதீவை இலங்கை இந்தியாவுக்கு விட்டு கொடுப்பதால் நாங்க உள்ள சாதக பாதங்களும் எங்களுடைய வடபகுதி மீனவர்களோட நாங்கள் பேசுவோம். அதுல எங்கட மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில இருக்குமா இருந்தால் எங்கட மீனவர்கள் அதுக்கு சம்மதிப்பார். பாதிப்பு ஏற்படாத வகையில் நாங்கள் சம்மதிப்பார். இல்ல இல்ல பேச்சுவார்த்தை இருந்தா நாங்க தான் போவோம். ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு தூரம் நீங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, மத்திய அரசை பார்த்து பேசுறீங்க.